هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வர்ணைக்குள் சிறுபடுத்த முடியாத அந்த ஏகையோடு திருத்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபோ தாபியீன்கள் இமாம்கள் ஷுஹதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை குறிப்பாக ரமலானுடைய வெள்ளிக்கிழமை ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிற அனைவரும் மீதும் அந்த வற்றாத பெருங்கன்மையானுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு ரமலானில் முக்கியமாக நாம் செய்யக்கூடிய ஜக்காத்தை குறித்து, ஜக்காத் என்றால் என்ன, ஜக்காத் ஏன் கொடுக்கப்பட வேண்டும், அது எவ்வாறு கொடுக்கப்பட வேண்டும், அது யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி சுருக்கமாக கருத்து வேறுபாடுகளை தாண்டி எல்லாரோடும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்களை உங்களிடையே பகிரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அரபு மொழியில் ஜக்காத் என்பது என்ன குறிக்கும்னா பரக்கத்தை குறிக்கும், வளர்ச்சி, அபிவிருத்தி, அருள், தூய்மை, பேரு, இந்த மாதிரி பொருட்களை கொண்டதுதான் ஜக்காத்துங்கிற வார்த்தை. இஸ்லாமிய வழக்கில் ஜக்காத் என்றால் அல்லாஹு தாலா ஒருவருக்கு வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்த பிறகு அவருடைய வாழ்க்கை வசதிகளை தாண்டி ஒரு குறிப்பிட்ட அளவு அவரிடத்துல செல்வம் இருந்தால் அவர் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தை என்ன பண்ணணும், ஏழைகளுக்காக கொடுக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய அடிப்படையில் ஜக்காத்துக்கான இலக்கணம். சரி, ஏன் ஜக்காத் கொடுக்கணும், ஜக்காத் அந்த அளவுக்கு முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமிய அடிப்படையில ஈமானுக்கு அடுத்தபடியாக அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இஸ்லாம் 5 தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஒன்று ஈமான், இரண்டாவது தொழுகை, மூன்றாவது ஜக்காத், நான்காவது நோன்பு, ஐந்தாவது ஹஜ். அப்படிப்பட்ட இஸ்லாத்திலே மூல ஆதாரம், மூல கடமைகள், அடிப்படை கடமைகள் ஒன்று எது கேட்டீங்கன்னா ஜக்காத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லி காட்டுகிறார்கள், யார் அல்லாஹு தாலா வழங்கிய செல்வத்திலிருந்து, அல்லாஹ் உங்க செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அதிலிருந்து ஜக்காத்தை கொடுக்கவில்லையோ, மறுமையில் அப்படி கொடுக்கப்படாத செல்வங்கள் அவனுக்காக வழுக்கை தலையுடைய விஷப்பாம்பால் சாட்டப்படும். அது அவனது உடலை சுற்றி வளைத்து கன்னங்களை தீண்டியவாறு, நான் தான் நீ உலகத்தில் சேர்த்து வைத்த செல்வம், நான் தான் உனது கருவூலம் என்று அவனை தண்டிக்கும் என்பதாக ஒரு நபி மொழியில ஜக்காத் கொடுக்காவிட்டால் என்ன நிலை ஏற்படும் என்பதை குறித்து குறிப்பிடுகிறது. அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்குள்ள, நபியே அவர்களுடைய செல்வத்திலிருந்து ஜக்காத்தை எடுத்து, ஜக்காத்தை எதுக்கு எடுக்கணும், அவருடைய உள்ளும் புறமும் தூய்மையாக்குவீராக. நீங்க ஜக்காத்தை எடுப்பதன் ஊடாக ஜக்காத்துடைய செல்வம் இருக்க அது தூய்மை அடைஞ்சு, ஜக்காத் கொடுப்பவர்களுடைய உள்ளங்களும் தூய்மை அடையும். இன்னும் தபரானியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்ல சொல்றாங்க, எந்த சமூகம் ஜக்காத்தை கொடுக்கவில்லையோ அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா பஞ்சத்தை கொண்டு சோதிப்பான்.
இப்னு மாஜால சொல்லும்போது ஜக்காத் செலுத்தாத மக்களுக்கு வானம் மழை பொழியாது. ஃபைனலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சுருக்கமா சொல்றாங்க, இந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதர் என்று மொழிந்து தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தையும் கொடுக்கும் முறை நான் அவர்களோடு போராட ஏவப்பட்டுள்ளேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப யாரு அல்லாஹ்வை இறைவனாக ஏற்று பெருமானாரை தூதராக ஏற்று தொழுகையும் ஜக்காத்தையும் செய்யலையோ அவர்களுக்கு எதிராக போர் தடுக்க எனக்கு பணிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது ஜக்காத் எவ்வளவு பெரிய கடமைங்கிறது புரிய வைக்கும். அது மட்டுமல்ல, இஸ்லாத்தின் முதல் கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இயல்பாக சார்ந்த குணம் உடையவங்க, மென்மையானவங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை போல பொதுவாக கோபப்படக்கூடியவர்களோ ரோசப்படக்கூடியவர்களோ உமர் அளவுக்கு இல்லை. இருந்தாலும் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு இஸ்லாமிய அரசு பலவீனமாக இருப்பதை போன்று எதிரிகளுக்கு காட்சியளித்த போது எதிரிகள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இருந்த வரைக்கும் நாங்க ஜக்காத்தை கொடுப்போம், ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க, இனிமேல் நாங்க ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம், தொழுவேனா தொழுவோம். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள்லாம் கூட சொல்றாங்க, சரி ஜக்காத்துடைய விஷயத்துல கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், பிளெக்சிபிளா இருக்கலாம் என்று சொன்ன போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரொம்ப தெளிவா சொன்னாங்க, உறுதியா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒருவன் ஒரு ஒட்டகத்திலே கயிறை கட்டக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய ஜக்காத்லாம் கிடையாது, ரொம்ப சின்னதா ஒரு ஒட்டகத்திலே கயிறு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த ஜக்காத்து கொடுக்க தகுதியா இருந்து இப்ப கொடுக்கறதா கூட நான் அவனோடு போத்து கொடுப்பேன் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. பெரும்பாலும் நம்ம ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ஜக்காத்து யாருக்கு கொடுக்கணும் சட்ட பிரச்சனைகள் அதிகமா பேசும். ஆனா ஜக்காத் கொடுப்பதனால் கொடுப்பவருக்கு முதல்ல என்ன தாக்கம் ஏற்படுது? ஜக்காத் கொடுப்பதனால் அந்த மனிதன் கஞ்சத்தனத்திலிருந்து தூய்மை அடைகிறார். ஏன்னா பெருசா மனிதர்கள் ரொம்ப கவலைப்படுறது மற்ற அமல்களுக்கு கிடையவே கிடையாது. தொழுகையா 8, 10, 20 நோ இஷ்யூ, நோம்பா 29, 30, 31 நோ இஷ்யூ. பாக்கெட்ல இருக்கிற பைசா எடுத்து அல்லாஹ் கொடுன்னு சொல்லக்குள்ளதான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இல்ல எனக்கு செலவு இருக்கு, அது இருக்கு, பாக்கெட்டை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். ஒரு அறிஞர் சொன்ன மாதிரி உங்களுடைய பாக்கெட் ஈமான் கொள்ளாதவரை உங்களுடைய ஈமான் முழுமையான ஈமான் கிடையாது. அப்ப அந்த கஞ்சத்தனம் அதுல இருந்து அல்லாஹ்வுக்காக அப்படின்னு 2.5% கொடுக்கக்குள்ள இயல்பாக அவருடைய உள்ளங்கள் விரிவடைகிறது, அவருடைய உள்ளங்கள் தூய்மை அடைகிறது. ரெண்டாவது, செலவு செய்ய பயிற்றுவித்தல். சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க செலவு பண்ணவே தெரியாது, ஒன்லி இன்கமிங் தான், நோ அவுட் கோயிங். இப்ப நாங்கெல்லாம் அபுதாபி பக்கத்துல ஒரு டெசர்ட்ல ஒர்க் பண்ணக்குள்ள அந்த டெசர்ட்லயே எங்க ஹோட்டல்லாம் கிடையாது, எங்களுக்கு ஒரே அகாமடேஷன் தான். நாங்களாம் கஷ்டப்பட்டு செலவு பண்ண நினைச்சாலும் முடியாது. அந்த சம்பளம் வாங்குற அன்னைக்கு சிட்டிக்கு போய் செலவு பண்ணாதான் உண்டு. அந்த மாதிரி நிறைய மக்கள் நம்மள்ட்ட இருக்கிறாங்க. அப்ப அவங்களும் இல்லப்பா செலவும் பண்ணணும், நமக்கு மட்டும் செலவு பண்ணக்கூடாது, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ட்ரெயின் பண்றோம். மூன்றாவது, இது அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய ஒரு வழி. நான்காவது, ஜக்காத்தை கொடுப்பதன் மூலமாக நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம். யா அல்லாஹ், நிறைய பேர் உலகத்துல ஜக்காத் வாங்குற நிலைமையில இருக்கிறாங்க, நிறைய பேர் உலகத்துல ஜக்காத் வாங்குற நிலைமையில இருக்கிறாங்க. என்ன கொடுப்பவனா வச்சிருக்கிற, அதுக்காக நன்றி செலுத்துறேன். எப்போதும் இவனை கொடுப்பவனாக வைத்திரு, என்னை வாங்குவனாக மாற்றி விடாதே அப்படின்னு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. ஐந்தாவது, உலகத்தினுடைய ஆசைகளிலிருந்து உள்ளத்தை பாதுகாப்பது. ஆறாவது, பணம் கொடுக்குறோம்ல, அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையை மக்கள் கொடுக்குறோம்ல, அதுதான் உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி, ஒரு மனிதனுடைய ஆளுமை என்பது அப்போதுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில வளரக்கூடியதாக இருக்கிறது. ஏழாவது, சமூகத்துல ஒரு ஒருமைப்பாடு வரும். பொதுவா நிறைய சமூகங்கள்ல பாத்தீங்கன்னா வர்க்க போதல் இருக்கும், ஏழைகளுக்கும் பணக்காருக்கும் பெரிய இடைவெளி இருக்கும். இந்த மாதிரி தான் சம்பாதித்த செல்வத்திலிருந்து இயல்பாக அவங்க தர்மம் செய்யும் போது செல்வந்தர்கள் மீதான அந்த கோபம், செல்வந்தர்கள் மீதான அந்த ஆதங்கம் ஏழைகளுக்கு மாறும். எட்டாவது விஷயம், நம்முடைய செல்வம் தூய்மைப்படும், நம்மளுடைய செல்வம் தூய்மைப்படும். ஒன்பதாவது விஷயம், நம்முடைய செல்வம் அபிவிருத்தி ஆகும். இது எல்லாமே அல்லாஹ்வுக்காக அப்படிங்கிற நல்ல நியத்தோடு
தூய்மையான நியத்தோடு அவன் ஜக்காத் கொடுத்தானா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவனுக்கு இந்த தன்மைகளை அவனுடைய உள்ளத்தில் கொண்டு வருவான். எனவே முதல்ல இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன், நம்மகிட்ட யாராவது ஜக்காத் கொடுக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் யாராவது இருந்தால், இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் போறாங்க, இனிமேலாவது அந்த விஷயங்கள்ல முழுதாக இறைவனுடைய மனிதனுடைய சக்திக்குட்பட்டு அதை நேர்மையாக கொடுப்பதற்கு முயற்சி செய்வோம் என்று முதல் எனக்கு சொல்லிக்கொண்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக ஜக்காத் எந்தெந்த பொருட்கள் மீது விதியாகும்? அல்லாஹ் தஆலா ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் யார் செலவிடவில்லையோ அவர்களுக்கு வேதனை தரும் தண்டனை இருப்பதாக நபியே நற்செய்தி கூறுவீராக. அப்ப இந்த வசனத்தின் மூலமா யார் யாருக்கு தங்கம் இருக்கோ யார் யாருக்கு வெள்ளி இருக்கோ அவங்க என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுடைய பாதையில ஜக்காத் கொடுக்கணும். இன்னொரு சூரா அல்-அன்ஆம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பழுத்து விட்டால் அதன் பழத்தை நீங்கள் சாப்பிடுங்கள், அறுவடை செய்யக்கூடிய நாளில் அதற்குரிய கடமையை கொடுத்து விடுங்கள். அப்ப காய்கனிகள் பழங்கள் இந்த மாதிரி அறுவடை பொருட்களை பொறுத்த வரைக்கும் எப்போது நீங்கள் அறுவடை செய்கிறீர்களோ அப்போது அதற்குரிய ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும். மூன்றாவது, நம்பிக்கையாளர்களே நீங்கள் சம்பாதித்த நல்ல பொருட்களை செலவழியுங்கள். அதாவது அல்லாஹ் ஹலாலாக்கிய ஹராம் இல்லாத தூய்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட செல்வங்கள் அனைத்திற்கும் ஜக்காத் இருக்கிறது. அப்ப இதுக்கெல்லாம் நம்ம எலிஜிபிள் ஆகும் அப்படின்னா நம்ம ஜக்காத் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக ஜக்காத் பொருட்களுடைய தன்மைகள் என்னன்னா, ஜக்காத் எந்தெந்த பொருளுக்கு கொடுக்கணும்னா அந்த பொருளுக்கு என்ன இருக்குன்னா அபிவிருத்தி ஆகும். ஒன்னும் இல்லை, நீங்க ஒரு வீடு கட்டி வாடகை கொடுத்துருக்கீங்க, அந்த வாடகையில வரக்கூடிய வருமானத்துக்கு ஜக்காத் உண்டு. ஏன்னா அந்த வாடகையில என்ன வருது, அந்த வீட்டில இருந்து உங்களுக்கு ஒரு அபிவிருத்தி வருது, ஒரு வருமானம் வருகிறது. சொந்த வீட்டுக்கு கிடையாது. இந்த சொந்த வீடுங்கிறது உங்களுடைய பயன்பாட்டுக்கானது, அதுல இருந்து உங்களுக்கு எந்த ரிட்டர்ன்ஸும் வரப்போறதில்லை. இதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். சில பேர் இன்னொன்று ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருப்பாங்க விற்கிறதுக்காக, சொந்த பர்பஸ்க்கு இல்ல, விற்கிறதுக்காக வாங்கியிருப்பாங்க. விற்கிறதுக்காக வாங்கியிருந்தாங்கன்னா அந்த லேண்டுடைய மதிப்புக்கு தான் அவங்க ஜக்காத் தரணும். உதாரணத்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு லேண்ட் வாங்கியிருக்காங்கன்னா 10 லட்சத்துக்கு 2% என்னவோ அதான் தரணும். ஆனா அதே லேண்ட்ல அவங்க வீடு கட்டுறதுக்கு இன்னொரு 40 லட்சம் ஆகும். வீடு கட்டி அதை வாடகைக்கு விட்டாங்கன்னா அந்த வாடகை காசு கொடுத்தா போதும். இப்ப பாத்தீங்கன்னா வருமானமே இல்லாத லேண்டுக்கு நிறைய ஜக்காத் கொடுக்கிற மாதிரி இருக்கும், வாடகை வர்றதுக்கு ஒரு கம்மியா கொடுக்கிற மாதிரி இருக்கும். இதனுடைய லாஜிக் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய லாஜிக் ரொம்ப பெருசு. உங்கள்ட்ட எந்த இடம் காலியாக இருக்கக்கூடாது, அது மக்களுக்கு பயன்படணும், அது மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அதே போல உங்களுடைய சொந்த வீடுகள், உங்களுடைய அப்ப பயிர் நாணயம் புதையல்கள் வியாபார பொருட்கள் எல்லாத்துக்கும் ஜக்காத் உண்டு. உங்களுடைய நீங்க வசிக்கக்கூடிய வீடு, உங்களுடைய சொந்த வாகனங்கள், இதற்கு ஜக்காத் இல்லை. கடனுக்கு ஜக்காத் கடமை இல்லை. நீங்களே கடனாளியா இருக்கிறீங்க, உங்களுக்கு இருக்கிற சொத்தோட கடன் அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஜக்காத் கடமை இல்லை. அதே போல ஜக்காத் கொடுக்கணும்னா இஸ்லாம் குறிப்பிட்டுள்ள அந்த அளவு, அந்த நிசாபை நிச்சயமாக அடைய வேண்டும். உங்களுடைய செலவுலாம் போக அந்த 85 அல்லது 87 கிராம் அளவுக்கான பெருமானம் உள்ள சொத்து இருந்தால் மாத்திரம்தான் நீங்க ஜக்காத் கொடுக்கணும். அதே போல அந்த 85க்கு மேல இருக்கும், ஆனா உங்களுடைய கடன் அதை விட அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ஜக்காத் கடமை இல்லை. அதே போல அந்த பொருட்கள் உங்களுக்கு 1 வருடம் கம்ப்ளீட்டா அந்த பணம் இருந்திருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் ஜக்காத் என்பது நமக்கான கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம பொதுவாக முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும், நம்ம பொது மக்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஜக்காத் எதுக்கு கடமைன்னா தங்கம் வெள்ளி, இல்லைன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம் காசு. அது அல்லாது விவசாயிகள் இருப்பாங்க, வேளாண் தொழிலில் இருக்கிறவங்க இருப்பாங்க, கால்நடைகள் பழகக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஜக்காத் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சோ உதாரணத்துக்கு 5 ஒட்டகம் இருக்கு, அவருக்கு ஜக்காத் கடமை. 40 ஆடு இருக்கு, அவருக்கு ஜக்காத் கடமை. 30 மாடு இருக்குன்னா அவர் ஜக்காத் கடமை கொடுத்தாகணும். உதாரணத்துக்கு 30 மாடு ஒருத்தர் இருக்குன்னா
ஒரு ஆண்டு பூர்த்தியான ஒரு மாடை ஒரு ஜக்காத்தா கொடுக்கணும். இது இல்லாம நம்ம பொதுவா நம்ம எதுக்கு ஜக்காத் கொடுக்கிறோமோ அதை பத்தி மட்டும் பேசணும். பொதுவாக தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ஜக்காத் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு கலீஃபாக்களுடைய காலத்துல, அதுக்கு பின்னால் வந்த இமாம்களுடைய காலத்தில், எல்லா ஆட்சி காலத்திலும் ஜக்காத் கடமையாக இருந்திருக்கிறது. அது 2 அளவுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒன்னு தங்கத்தை வச்சு பயன்படுத்துவாங்க, இல்லைன்னா வெள்ளியை வச்சு பயன்படுத்துவாங்க. பின்னால வந்த புகஹாக்கள், இஸ்லாமிய அறிஞர்கள் ஏன் வெள்ளியை கைவிட்டு தங்கத்துக்கு ஷிஃப்ட் ஆனாங்கன்னா, வெள்ளி என்பது கால ஓட்டத்தில் தன்னுடைய மதிப்பை இழந்து விட்டது. தங்க தன்னுடைய மதிப்பை எப்போதுமே என்ன பண்றதில்ல, இழப்பதில்லை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை விதிகள் என்னைக்கு ஒண்ணுதான். ஆனா காலச்சூழலுக்கு ஏற்றவாறு அதனுடைய கிளை பிரச்சனைகளை அறிஞர்கள் முடிவு செய்கிறார்கள். இப்ப வெள்ளியை வச்சு நம்ம முடிவு செய்யணும் அப்படின்னா ரொம்ப குறைஞ்ச காசு உள்ளவங்க கூட ஜகாத் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது லாஜிக்கா சரியா இருக்காதுன்றதுனால யாருக்கு அவருடைய சொந்த வீடு, சொந்த வாகனம், மற்ற அடிப்படை செலவுகள், கடன், இது எல்லாம் போக உபரியாக ஒரு வருஷத்துக்கு 85 கிராமுக்கு மேல தங்கமோ அல்லது தங்கத்தினுடைய மதிப்பளவான காசோ இருக்கோ அவருக்கு தான் ஜக்காத் கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுடைய நகைக்கு ஜக்காத் கடமையா இல்லையா என்பதுல அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. பெண்கள் இயல்பாக உடுத்தக்கூடிய நகைகள் இருக்கும். இயல்பா ஒரு பெண் ஒரு 5 பவுன் நகை போடுவாங்க ஒரு உதாரணத்துக்கு. அதுக்கு தேவையில்லை என்பதாக பெரும்பாலான அறிஞர்கள் சொல்றாங்க. அதை தாண்டி மற்ற நகைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இருந்தாலும் பல அறிஞர்கள் தக்வாவின் அடிப்படையில, பேணுதல் அடிப்படையில அதற்கும் நீங்கள் கொடுப்பது நல்லது என்பதாக சொல்றாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஏன் கொடுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்படி கொடுக்கணுங்கிறது தானா வந்துடும். ஜக்காத் கொடுக்கணும்னா நிச்சயமா கொடுக்கணும். ஜக்காத் கொடுக்கலன்னா நம்மளுடைய செல்வங்கள் தூய்மை அடையாது, நம்முடைய உள்ளங்கள் தூய்மை அடையாது. இப்ப நீங்க நிறைய கம்பெனியில ஷேர் வச்சிருப்பீங்க. ஷேருக்கு ஜக்காத் கொடுக்கணுமானா கொடுக்கணும். உதாரணத்துக்கு அந்த ஷேர் டிவைடன் மாதிரி வரும்னா அந்த ரிட்டர்ன்ஸ்க்கு நீங்க கொடுக்கணும். ஆனா நீங்க ட்ரேடிங் பண்றீங்கன்னா அந்த மதிப்புக்கும் சேர்த்து நீங்கள் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அப்ப ஜக்காத் ஒரு பொதுவான வழிகாட்டுதல் தான் நம்ம சொல்றோம். யாருக்கு தனிப்பட்ட முறையில தேவையோ தங்களுக்கு தெரிந்த உலமாக்கள்கிட்ட அவங்க ஆலோசனை பெற்று ஆனா முறையா அதை செய்யணும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜக்காத் தான் ரமலான்ல தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட ஒரு கற்பிதம் இருக்கு. அதுவும் தப்பு. உங்கள்ட்ட 85 கிராமுக்கு மேல ஒரு செல்வம் வருது, அது ஒரு வருஷம் தொடர்ந்து வருது, அது அக்டோபர் மாசமே உங்களுக்கு ரஜம் மாசத்துலயோ இல்ல ஜமாத்தில் ஆகியதுலயோ கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நீங்க அப்பயே நீங்க கொடுத்தாகணும். ஆனா நடைமுறையில நம்ம கணக்கு வைப்பதற்கு ஈஸியாக இருப்பதற்காக எனக்கு தெரிஞ்ச முஸ்லீம் மக்கள் 99 ஜக்காத் கொடுக்கிறவங்க இல்ல, கொடுக்கிறவங்க எத்தனை எனக்கு தெரியாது, கொடுக்கிறவங்கள 99% ரமலான்ல தான் கொடுக்கறாங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்கு. பொதுவா நமக்கே இப்ப நம்மளே பாருங்களேன், ரமலான் இல்லாத காலங்களை விட ரமலானுடைய காலங்கள்ல நம்முடைய உள்ளங்கள் கொஞ்சம் இலகுவா இருக்கும், உள்ளங்கள் நெகிழ்வு தன்மையோடு இருக்கும். சாதாரண நாள்ல எச்சிக்கையில காக்கா ஓட்டாதவங்க கூட ரமலானுடைய காலங்கள்ல இயல்பாக தர்ம சிந்தனை உள்ளவனாக இருப்பதை பார்க்கிறோம். அப்ப ஒரு ரமலான் அப்படின்னா எவ்ரி ரமலான்ல சரியான முறையில கணக்கிட்டு ஜக்காத்தை நாம் கொடுக்க வேண்டும். அதன் மீது கட்டாய கடமை. ஜக்காத் யாருக்கு கொடுக்கணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிற சூரா தௌபால சொல்லி காட்டுகிறான், ஜக்காத் எனும் தானங்கள் வறியவர்களுக்கும் 8 பிரிவு சொல்றோம். யார் அந்த 8 பேரு? வறியவர்களுக்கும், ஏழைகளுக்கும், அதற்கான வேலைகளில் உழைப்பவர்களுக்கும், எவர்களுடைய இதயங்கள் ஈர்க்கப்படுகின்றனோ அவர்களுக்கும், அடிமைகளை விடுதலை செய்வதற்கும், கடன்பட்டவர்களுக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பவர்களுக்கும், வழிபோக்கருக்கும் உரியவை. 8 கேட்டகரி. இது அல்லாஹ் விதித்த கடமையாகும். அல்லாஹு தஆலா யாவற்றையும் அறிபவன், மிக்க ஞானமுடையவன். இதுல முதல்ல 2 கேட்டகரி இருக்கு. வறியவர்கள், ஏழைகள். வறியவர் ஃபக்கீர்னா யாரு, மிஸ்கீன்னா யாரு? மிஸ்கீனுக்கும் ஃபக்கீரையும் அல்லாஹ் 2 தனித்தனியே குறிப்பிட்டு காட்டும். 2 பார்ப்பதற்கு ஒரே பொருள் மாதிரி தான் இருக்கும். அதனால இது சரியான விளக்கங்கள் அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேற்றுமை இருக்கு. இருந்தாலும் கூட இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா,
ஃபக்கீருக்கும் மிஸ்கீன் ரெண்டு பேருக்குமே தேவை இருக்கிறது. ரெண்டு பேருமே ஏழைகள் தான். மிஸ்கீன் என்பவன் வாய் விட்டு அடுத்தவர்களுக்கு கேட்டுருவான், அடுத்தவர்கள கையேந்தி விடுவான், அவன் மிஸ்கீன். இன்னொரு வகை, அவர்களுக்கும் அதே அளவு தேவை இருக்கும். சுய மரியாதையின் காரணத்தினால் மற்றவர்கள் கேட்பதற்கு கூச்சப்படக்கூடியவர்கள், மற்றவர்கள் கேட்பதற்கு தயக்கம் உள்ளவர்கள். என்ன கேட்டா மார்க் அறிவுகளை கருத்துப்படி அவர்களுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களுக்கு தேவை இருக்கு, ஆனா கேட்பதற்கு தயங்குகிறார்கள் என்றால் அவரை அடையாளம் கொண்டு கொடுக்க வேண்டியது முஸ்லிம்கள் மீது கடமையாகும். அப்ப ரெண்டு கேட்டகரி முடிஞ்சு. மூணாவது கேட்டகரி யாருன்னா, யார் இந்த ஜக்காத்தை வசூல் செய்கிறார்களோ. அப்ப ஜக்காத்தை தனிநபர்கள் கொடுக்கலாமா, அமைப்பு கொடுக்கலாமா, அரசாங்கம் கொடுக்கலாமா? ஒரு இஸ்லாமிய அரசு இருந்தால் நிச்சயமா இது ஒரு இஸ்லாமிய அரசுடைய பணி, அதுல எந்த மாற்றத்துக்கும் இல்லை. நம்ம ஊர்ல அப்படி சிஸ்டம் இல்லை, நிறைய ஊர்ல அப்படி சிஸ்டம் இருக்கு. 2008 துபாயில நம்ம ஊர் ஜமாத் மீட்டிங்ல நான் ரொம்ப தெளிவா சொன்னேன். நம்ம ஊர் தன்னிறைவு பெற்ற ஊராக மாறணும் அப்படின்னா விஷன் 2030 சொன்ன 3 திட்டங்களை நான் பிரெஸ்கிரைப் பண்றேன். ஒன்று, மார்க்க கல்வியும் உலக கல்வியும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு முறையான பள்ளிக்கூடம் நம்ம ஊர்ல நிர்மாணிக்கப்படணும். இரண்டாவது, நியாயமான கட்டணத்துடன் கூடிய நல்ல மருத்துவமனை வேண்டும். மூன்றாவது, வைத்து சக்காத், சக்காத்துக்கு தகுதியானவர்களுக்கு சக்காத்தை வாங்கி தகுதியானவர்கள் கொடுக்கணும். இந்த மூன்றையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணனா 2030 நம்ம ஊர் தன்னிறைவு பெற்ற ஊராக ஆகும். இது யார் செய்றீங்களோ அவங்க பின்னாடி ரெடி டு வாக் அப்படின்னு நம்ம சொன்னோம். 6-7 வருஷம் வெயிட் பண்ணி யாருமே எதுவுமே செய்யாததுனால அந்த 3ல ஒரு திட்டத்தை நம்ம கையில் எடுத்தோம். ஆனா மீதி 2 திட்டங்கள் வைத்து சக்காத் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு பணி. அது வாய்ப்புள்ளவர்கள் அந்த பணியை செய்வதற்கு எதிர்ப்புகள்லாம் வரும், அதை தாண்டி செய்வதற்கு நிச்சயமாக முயற்சிக்க வேண்டும். ஏன்னா அது ஒன்றுதான் முஸ்லிம் சமூகத்தினுடைய வறுமையை தொலைநோக்கு பார்வையில துடை தெரிவதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை. முஸ்லிம் இளைஞர்களும் சரி, தலைவர்களும் சரி, எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல வாழ்க்கை ஒளியை அந்த இதோடு திருப்திப்பட்டுக்கிறாங்களே தவிர தொலைநோக்கு பார்வையோடு முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரச்சனைகளை இனம் கொண்டு அதை தீர்ப்பதற்கான முயற்சிகளோ அந்த விஷனோ அந்த பார்வைகளோ நிறைய பேர்த்த இல்ல. அதுதான் நீங்க சமுதாயத்துக்கு பிரச்சனை. அப்ப இந்த சக்காத்தை யார் கலெக்ட் பண்றாங்களோ அவங்க சக்காத்தை திரட்டி பாதுகாத்து பதிவு செஞ்சு விநியோகிக்கிறாங்களோ அவங்களுக்கு சக்காத்துல இருந்து பணம் கொடுக்கலாம். அவங்க செல்வந்தரா இருந்தா கூட கொடுக்கலாம். நான்காவது, இணக்கமாக வேண்டியது மொல்லபத்து குழுவும், அதாவது இஸ்லாத்துல வரலாம்னு நினைப்பாங்க, ஆனா அவங்க நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். அவங்கள ஜக்காத் நிதி கொடுத்தா இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க, இஸ்லாத்துக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில அவர்களுக்கு கொடுக்கலாம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோரை அந்த மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்காக உறுதிப்படுத்துவதற்காக அவர்களுக்கு கொடுக்கலாம். ஜக்காத் யாருக்கு கொடுக்கலாம்னா அடிமைகளை விடுதலை செய்வதற்கு கொடுக்கலாம். இன்னைக்கு அடிமைகள் சிஸ்டம் பெருசா இல்லாட்டி கூட அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, சிறைப்பட்டவர்களுக்கு, அதாவது இஸ்லாத்துக்காக போராடி சிறைப்பட்டவருக்கு நீங்கள் ஜக்காத்திலிருந்து நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது கடன்பட்டோர். கடன்பட்டோர்ல முக்கியமான விஷயம் என்னன்னா அது நல்ல விஷயத்துக்காக கடன் பட்டிருக்க வேண்டும். நான் இஸ்லாம் தடுத்த சில விஷயங்கள் செஞ்சேன் அதனால எனக்கு கடன் வந்துருச்சு, அதுக்காக உங்க ஜக்காத் படத்தை கொடுக்கணும்னு கேட்கக்கூடாது. அந்த கடன் நியாயமான தனிப்பட்ட ஒரு மருத்துவமனையில அட்மிட் ஆனதுனால ஏற்பட்ட கடன், இல்ல முக்கியமான ஒரு திருமணத்துக்காக ஏற்பட்ட கடன், இந்த மாதிரி கடன்களுக்காக என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். இறை வழியில் போராடுதல். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஜிஹாத் இருந்துச்சு. அப்ப ஜிஹாதுடைய பாதையில யார் யாரெல்லாம் போராடணும் அவங்க கொடுக்கலாம். இதுக்கு இன்னும் விலக்கு கொடுக்கல சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு இஸ்லாமிய பத்திரிகை, ஒரு இஸ்லாமிய கல்வி நிறுவனம், இந்த மாதிரி விஷயங்கள் கூட கொடுக்கலாம் என்பதாக சொல்றாங்க. ஆனா அதுல ஒரு முழுமையான ஒருமித்த கருத்து இல்லை. அதே போல பயணிகள், டிராவலர்ஸ் இருக்காங்க, சொந்த ஊர் ஒன்று வெளியே இருப்பாங்க, அவங்க பணக்காரங்களா இருப்பாங்க, ஆனா ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்களுடைய போற வழியில அவங்களுடைய பொருளாதாரம் தொலைஞ்சு போயிருக்கும், காணாம போயிருக்கும். அப்போ பயணத்தை தொடர்வதற்கு கூட வழி இல்லாம இருப்பாங்க. அவர்களுக்கு என்ன பண்ணலாம், ஜக்காத்தை கொடுக்கலாம். சோ இந்த 8 கேட்டகரி தவிர்த்து வேற யாருக்கும் ஜக்காத் கொடுப்பதற்கு அனுமதி இல்லை.
மதரசா கட்டுறதா இருந்தாலும் சரி, பள்ளிவாசல் கட்டுறதா இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடம் கட்டுறதா இருந்தாலும் சரி, ஜக்காத் கொடுக்கலாமான்னு கொடுக்கக்கூடாது. அதனால தான் இப்ப கூட நம்மளுடைய ஸ்கூல் இதுல கூட சொன்னோம், அந்த பிரேயர் ஆளுக்கு கூட நீங்க உங்க ஜக்காத்துல இருந்து கொடுங்க. ஏன்னா ஜக்காத் எதுக்கு 8 விஷயங்கள் ஜக்காத் எதுக்கு 8 விஷயங்கள் அல்லாஹ் சொல்றானோ அந்த 8 விஷயங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும். இப்ப 8ல யாருக்கு கொடுக்கலாம்? யார் யாருக்கு எது முடியுமோ, யார் யாருக்கு எது வாய்ப்பு இருக்குதோ அது கொடுக்கலாம். இல்ல நீங்க ஒரு ஊர்ல ஜமாத் நிறைய ஊர்கள் இருக்கு, பள்ளப்பட்டி இருக்கு, கரூர் இருக்கு, திண்டுக்கல் இருக்கு, நிறைய ஊர்கள்ல வைத்து ஜக்காத் அமைப்பே இருக்கு. அதுக்கு ஸ்டடிலாம் பண்ணிட்டு வந்தாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் போது அந்த அமைப்பு எல்லாத்தையும் வாங்கி அது 8 பிரிவு கூட என்ன பண்ணலாம், கொடுக்க முடியும். தனிப்பட்ட நபர்களாக கொடுக்கும் போது நம்மால் என்ன முடியுமோ அதை கொடுக்கணும். ஜக்காத்தை கொடுக்கும் போது முதல்ல தனிநபர்களுக்கு கொடுப்பதாக இருந்தா முதல்ல நம்முடைய குடும்பம், நம்மளுடைய உறவுகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதரோடு மனைவி கொடுக்கக்கூடாது, குழந்தைகள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய பராமரிப்பு இருக்கிறவங்க. மனைவிக்கு வருமானம், மனைவிக்கு உணவும் உடையும் கொடுக்க வேண்டியது ஒரு கணவனுடைய கடமை, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது கணவனுடைய கடமை. எனவே பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ ஜக்காத் கொடுப்பதற்கு இஸ்லாத் அனுமதி இல்லை. ஆனா இது விசித்திரமான விஷயம் என்னன்னா ரிவர்ஸா இருக்கு. மனைவி கணவனுக்கு ஜக்காத் கொடுக்கலாம். இப்ப கணவன் ஏழையா இருக்காரு, இல்ல மனைவிக்கு ஒரு சொத்து இருக்குன்னா அது கணவனுக்கு சொந்தமானது இல்ல, மனைவி பெரிய பணக்காரியா கூட இருக்கலாம், அவள் விருப்பத்துக்கு அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தலாம். சரியா? அப்ப அந்த மாதிரி இருக்கக்குள்ள கணவனுக்கு ஜக்காத் வாங்கக்கூடிய தகுதி இருந்தால் மனைவி விருப்பப்பட்டால் என்ன பண்ணலாம், கணவனுக்கு ஜக்காத் கொடுக்கலாம். அப்ப ஜக்காத் கொடுப்பதுல முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கணும், உறவுகளுக்கு கொடுக்கணும். முடிந்த வரைக்கும் அந்த ஜக்காத்தை நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய பேர் போவாங்க, அந்த பெருமா அன்னைக்கு சொல்ற காசா வாங்கி வச்சு கொடுக்கறதுக்கு பேர் ஜக்காத் கிடையாது. ஜக்காத்துடைய நோக்கம் என்னன்னா, நீங்க உங்களுக்கு ஜக்காத் ஒரு 1 லட்சம் ரூபாய் வருது, 80,000 வருது, 1.5 லட்சம் வருது அப்படின்னா அந்த பணத்தை ஒருவருக்கு கொடுப்பதன் மூலமாக அவர் அடுத்த வருஷம் ஜக்காத் வாங்குற நிலைமையிலிருந்து மாறணும். அந்த நியத்தில் கொடுக்கணும். அந்த மாதிரி இப்ப நெல்லிக்கப்புல 10,000 பேர் ஜக்காத் கொடுக்குறாங்க, இல்ல ஒரு 5,000 பேர் ஜக்காத் கொடுக்குறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அது ஒரு பாதி 2,000 பேராவது அடுத்த வருஷம் ஜக்காத் வாங்காத நிலைக்கு, ஜக்காத் கொடுக்கக்கூடிய நிலைக்கு போகணும். உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னாடி உள்ள கலீஃபாக்களுடைய காலத்தில் உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய காலத்துல ஜக்காத் முறையாக அமல்படுத்தப்பட்ட போது ஜக்காத் கொடுக்கப்படுவது வாங்குவதற்கு ஆள் இல்லாம போயிட்டாங்க. ஜக்காத் முறையா நம்ம பயன்படுத்தி இருந்தோம்னா முஸ்லீம் சமூகத்தில் உள்ள செல்வந்தங்கள் எல்லாம் முறையாக ஜக்காத்தாக கொடுக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக இந்த சமூகம் ஏழ்மை தன்மையிலிருந்து நிச்சயமாக விடுபட்டிருக்கும். அதனால்தான் அன்னைக்கு ஜக்காத் கொடுக்க போகும்போது வாங்குவதற்கு என்ன இல்ல, ஆள் இல்லாமல் போய்விட்டது. அதே போல ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருத்தர் திடீர்னு மௌத்தாயிட்ட ஒரு பேர் ஜக்காத் கடமையா இருக்கு. அப்ப அதை விட அவருக்கு கடன் கடமையாக இருந்தால் கடனுக்கு தான் முக்கியத்துவம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதர் சொர்க்கத்தை, அதாவது ஷஹீதாவது என்பது இஸ்லாத்தில் ரொம்ப உயர்ந்த அந்தஸ்து. ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக ஷஹீதானா அவனோட ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் சிந்தப்படுவதற்கு முன்னால் அவனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன, கடனை தவிர. கடனை தவிர, கடன் மனுஷனுக்கு கொடுத்தது, அந்த மனுஷன் மன்னிக்கணும். அப்ப கடனுடைய விஷயத்துல நிறைய பேர் பொடுபோக்காக இருக்கிறோம். சின்ன கடன் தானே, கடன் கிண்டலா சொல்லுவாங்க, கடன் கொடுக்கிற வரைக்கும் தான் நம்ம எஜமான, கடன் வாங்கின பிறகு அவருடைய இழப்புக்கு நம்ம போற மாதிரி இருக்குது. கடனுடைய விஷயத்தில் முஸ்லீம்கள் 5 வேளை தொழக்கூடியவர்கள், குர்ஆனை பின்பற்ற சொல்லக்கூடியவர்கள் கூட படு அலட்சியமாக, படு அசிரத்தையாக கடன் வாங்கிட்டே குற்ற உணர்ச்சியே இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்துல மார்க்கம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா மார்க்கம் இருக்கிறது. எனவே நம்ம கடனுடைய விஷயத்துல ரொம்ப பொடுபோக்காக இருக்கக்கூடாது. அவ ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி தொழுகை, எப்படி நோன்பு முக்கியமான கடமையும், ஜக்காத்து யாருக்கு எலிஜிபிளா இருக்கிறாங்களோ, யார் தகுதியானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களும் முறையாக வருஷத்துக்கு ஒரு முறை தங்களுடைய பொருளாதாரத்தை கணக்கிட்டு சரியான முறையில அந்த ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கணுமோ அந்த நபர்களுக்கு சரியான முறையில் கொடுத்தோம் என்றால் மறுமையில நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரிலாவை பெறக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நம்மால் சேர முடியும்.
அல்லாஹ் தஆலா அப்படி ஜக்காத்தில் மட்டுமல்லாமல் இறைவனுடைய எல்லா கடமைகளையும் முறையாக பேணி முறையாக பராமரித்து முறையாக பின்பற்றக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்குவானாக என்று பிரார்த்திக்க தூண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ் தஆலா நாம் எந்த தூதரை நேசிக்கிறோமோ அந்த தூதரோடு மறுமையிலே எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் தந்தருவானாக.